ஹலோ. சொல்லு மாப்ள. டேய் தருண், வீட்லயா இருக்க? ஆமா மச்சான். சரிடா, பை உள்ள வரேன். நான் அந்த வீட்டுக்கு வெளில தான் இருக்கேன். உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். சரிடா, வா வா. தருண், தருண், வா மாப்ள, உட்காரு. டேய், வேற எங்கேயாச்சும் போய் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாமா? ஏன் மச்சான், முக்கியமா எதுவும் பேசணுமா என்ன? ஆமாண்டா, ரொம்ப முக்கியமான விஷயம் தான். சரி வா. சொல்லு மச்சான், எதுவும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலடா. எதை பத்தி? ஓகே, நான் மேட்ருக்கே வரேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் உன் அப்பா அம்மா இருக்காங்க. உனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. என்னை பத்தி யோசிச்சியாடா? உனக்கு நான் இருக்கேன்டா. பொண்ணெல்லாம் பார்த்துட்டியா? பொண்ணதான் நீயே பார்த்துட்ட போலயே. நீ பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. பொண்ணு யாருன்னு சொன்னீங்கன்னா போய் நேரா பேசிட்டே வந்துடுவேன். பொண்ணு யாருன்னு சொன்னேன்னா அப்புறம் போய் கேட்க மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது. பாரு, கியூரியாசிட்டி அதிகமாகுதே. பொண்ணு யாருன்னு சொல்லு. வேற யாரு? உன் தங்கச்சி தான். என்ன மாப்பிள்ள, முகமெல்லாம் மாறுது? அடிச்சிருவியோ? நான் ஏன் மச்சான் உன்னை அடிக்க போறேன்? உன்னை கையெடுத்து வேணா கும்பிடுவேன். என் தங்கச்சியை கட்டிட்டு நீ என்ன பாடுபட போறியோ தெரிலையே. உண்மையை சொல்லணும்னா, அவளை நினைச்சுலாம் நான் வருத்தப்படலடா. உன்னை நினைச்சுதான் கவலைப்படுறேன். உன் தங்கச்சி அவ்வளவு கொடுமைக்காரியாடா? அவ கொடுமைக்காரிலாம் இல்ல. அவ யாருக்கும் கட்டுப்படவும் மாட்டா, யாருக்கும் அடங்கவும் மாட்டா. அவ்வளவுதானே மச்சான். இதுல என்ன இருக்கு? அவ அடங்கலன்னா நம்ம அடங்கி போயிட வேண்டியதான். உண்மையா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா மச்சான். காவியா ரொம்ப கொடுத்து வச்சவ. அவ குணத்துக்கு எங்க போய் எப்படி கஷ்டப்பட போறாளோன்னு நினைச்சேன். நான் வார்த்தையால இது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. ஆனா உள்ளுக்குள்ள நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ என்ன சொல்லுவியோ அப்படின்னு நினைச்சிட்டு தாண்டா நான் யோசிச்சுட்டே வந்தேன். ஆனா கான்பிடென்டா தான் வந்தேன். நீ ஊன் சொன்னாலும் ஊகம் சொன்னாலும் உன் தங்கச்சி தான் கட்டுறதுன்னு. பாரா. சர்ரா மச்சான். நான் சித்திட்ட பேசிட்டு உனக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்னால உடனே போய் பேச முடியாது. ஏன்னா இப்பதான் எனக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கு. இந்த டைம்ல நான் போய் பேசினேன்னா வேணுக்குன்னு பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சேன்ற மாதிரி சித்தி நினைச்சாலும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. நீ பொறுமையாவே போய் பேசு. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எவ்வளவு சீக்கிரம் உன்கிட்ட இதை சொல்லிடணுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடணும்னு யோசிச்சேன். சொல்லிட்டேன். இப்ப நான் ஃப்ரீ ஆயிடுவேன். இதுக்கு மேல நீ பாத்துப்ப மச்சான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி மாப்ள, நான் கிளம்பட்டுமா? ஏய் வாடா, ஏதாவது குடிச்சிட்டாவது போ. இல்லடா, சைடு வரைக்கும் கொஞ்சம் போற வேலை இருக்கு, அதனாலதான். வரட்டுமா? சரி மச்சான், கிளம்பு. டேய் ஹரிஷ், ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லு மாப்ள. சரி, என் தங்கச்சியை நீ அன்னைக்கு நிச்சயத்துல பார்த்து கேக்குறியா இல்ல அதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியுமா? இல்லடா, அதுக்கு முன்னாடிலாம் அவளை எனக்கு தெரியாது. ஏதோ சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, இந்த ஸ்கூல் போகும்போது வரும்போதெல்லாம். அவ உன் தங்கச்சின்லாம் எனக்கு தெரியாது. அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. அவகிட்டயே நேரா போய் பேசிட்டேன். அப்படியா? என்ன சொன்னா? அவளை எங்க நான் சொல்ல விட்டேன். அவளை பயங்கரமா நான் கலாய்ச்சி கிண்டல் பண்ணிட்டேன்டா. சும்மாவா இருந்தா? அடிச்சே இருப்பாளே. அடிக்கலாம் இல்ல, ஆனா உங்ககிட்ட யார்ட்டையாவது ஷேர் பண்ணுவான்னு நினைச்சேன். பட் ஆனா அவ யார்ட்டையுமே சொல்லல. ஓகே, அவளுக்கும் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டேன். அதனால உன்கிட்ட சொல்லிட்டா சீக்கிரம் மேரேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். சரி மாப்ள, எதுக்கும் யோசிச்சுக்க. அவ வேணுமான்னு. அவ பயங்கர கேடி, அதையும் பாத்துக்கோ. கண்டிப்பா நான் உன் தங்கச்சி தான் கட்டுவேன். அவ தான் வேணும். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, ஒன்ன வேணா கழட்டி விட்டுறேன். டேய். சரி கிளம்புறேன் மாப்ள, நேராச்சு. பாத்து போடா. இவ இப்பவே என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்றா. இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன மதிப்பான்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் போக போக சரியாயிரும். டேய் ராகுல், நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு சண்டை போட்டுக்குவோம் தெரியுமா? ஆனா ஒரு நாள் கூட ரெண்டு பேரும் பேசாம இருந்ததில்ல. அப்படியா ஆண்டி? ஆமா சிந்து. குட்டி விஷயத்துக்கு கூட அவ்வளவு சண்டை போட்டுப்போம். ஆனா இப்ப பாரு, அவனே பார்த்திருப்பான் எங்களை மாதிரி வாழணும்னு தான் அவன் ஆசைப்படுறானே. ஆண்டி, இவன் எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரியே பேசிட்டு இருக்கான் ஆண்டி. நம்ம ஏதாவது ஒண்ணு பேசுவோம், இவன் சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு டாபிக்கை கொண்டாந்து திணிப்பான். அப்ப யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும். அதான் லூசு லூசுன்னு திட்டுவேன். ஏண்டி, அதுக்காக லூசுன்னு திட்டுவியா? உன்னை விட வயசுல பெரியவங்க தானே. பெரிய பையன் மாதிரி நடந்துக்கிட்டா நானும் சின்ன பொண்ணு மாதிரி பேசுவேன். அவன் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டா நான் பெரிய பொண்ணு மாதிரி தான் பேசுவேன். அப்படி சொல்றா என் தங்கமே. டேய், இந்த 3 நாளா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட பணம், காசு, சொத்து, சுகம் இருந்தனைக்கு கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இல்லடா. ஏன்னு அப்படி சொல்றீங்க? பெரிய வீடு, காசு, பணம், வேலைக்கு நல்ல சாப்பாடு, இதெல்லாம் விட எது தெரியுமாம்மா ரொம்ப முக்கியம்? நமக்குன்னு 4 மனுஷன் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதென்னமோ உண்மைதானே. உண்மையான சந்தோஷம்னா என்ன? அதை எப்படி அனுபவிக்கணும்?
சந்தோஷம்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் இந்த 3 நாளாதாம்மா நான் உணர்றேன். கடவுள் எங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாரு, இனிமே என்ன பண்ண போறோமோன்னு யோசிச்சோம். ஆனா இப்பதான் புரியுது, சந்தோஷமும் நிம்மதியும் தான் ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அதை நாங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எங்க கிட்ட இருந்து தேவையில்லாத காசு பணத்தெல்லாம் கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு. அதை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது, நம்ம கிட்ட இருந்ததை இல்லாதவங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறாரு. டேய், அவளை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கடா. சின்ன பிள்ளையா இருந்தாலும் எப்படி பேசுறா பாரு. அவனும் என்ன திட்டுறா, நீங்களும் என்ன திட்டுங்க. தம்பி, கையில 5 விரலும் ஒரே மாதிரியாப்பா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. அவ பேசுறது உங்க அப்பனுக்கு பெருசா இருக்குன்னா, நீ செய்யற செயல் அத்தனையும் எனக்கு ரொம்ப பெருசால இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. உள்ள வாங்க, கதவு திறந்துதான் இருக்கு. ஹலோ அங்கிள். இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கெடுக்க வந்துட்டானா. வாப்பா தம்பி, வந்து உட்காரு. என்னப்பா தம்பி, என்னென்னமோ கேள்விப்பட்டேன், உண்மையா? நான் ஃபர்ஸ்ட் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சிந்துவை விரும்புறது உண்மைதான். பணம் காசுக்காகயோ சொத்து சொகத்துக்காகயோ நான் அவளை விரும்பல. அவ ரொம்ப அமைதியா இருப்பா, ரொம்ப சிம்பிளா இருப்பா. எனக்கு அவ பணக்கார பொண்ணுன்னு கூட தெரியாது. அவளோட நடவடிக்கை 6 மாசம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் என் லைஃப் பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். நான் அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடி என் அம்மா அவங்களோட சொந்த அண்ணன்கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்டாங்க என்ன கல்யாணம் படிக்க சொல்லி. இல்ல, வேற இடத்துல நல்ல சம்மந்தம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல தான் நான் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. என் மாமா பொண்ணு. அவ ரொம்ப உண்மையா இருக்கணும்னு நினைச்சு அவ கட்டிக்க போற பையன்கிட்ட அவளுக்கு நடந்த கொடுமைய சொல்லியிருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் கல்யாணத்தையே நிறுத்திட்டான். அதனால உனக்கு கட்டி வச்சுட்டாங்களாப்பா அந்த பொண்ணை? இல்ல இல்ல, அம்மா தான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. என்கிட்ட அம்மா ஆரம்பத்துல சொல்லும்போது கோவம் தான் வந்துச்சு எனக்கு. சிந்து தான் என் பொண்டாட்டின்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். அம்மா என்கிட்ட செத்து போறேன்னு சொல்லியிருந்தாலோ இல்ல இவ்வளவுதான் நீ கட்டிக்கணும்னு வந்து கட்டாயமா சொல்லியிருந்தாலோ நான் அவளை என்ன வேணாலும் எதிர்த்து பேசிட்டு நான் வந்திருப்பேன். எங்க அம்மா என்கிட்ட வந்து அவளுக்கு கல்யாணம் ஏன் நினைச்சுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன ரீசனா இருந்தாலும் சரி நான் அவளை கட்டிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு நடந்தது பெரிய கொடுமை, அது கொடூரமான விஷயம். அதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை விட்டுட்டு நான் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னை விட சுயநலவாதி யாருமே இருக்க முடியாது. இப்போ நம்ம சகஜமா நியூஸ்ல எல்லாம் பாக்குறோமே, சின்ன பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை கொன்னு இப்படி பண்ணிட்டாங்கன்னு. இந்த விஷயத்த 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே என் மாமா பொண்ணு அனுபவிச்சிருக்கா. அவ அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வந்ததே பெரிய விஷயம். அதையும் மீறி இன்னைக்கு அவ உயிரோட இருக்கான்னா அதுவே பெரிய விஷயம். அதை தாண்டி அவளுக்கு கல்யாணம் குழந்தை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாரிசு இருக்காதுன்னு தெரிஞ்ச ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்ப சொல்லுங்க, இதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கணுமா வேணாமா? அதனாலதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போவும் பரிதாபப்பட்டுலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல. அவளை நல்லா பாத்துக்குவேன், சந்தோஷமா பாத்துக்குவேன். சிந்து அந்த இடத்துல இருந்தானா எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரி பாத்துப்பேன். என் மாமா பொண்ணு இல்ல, வேற எந்த பொண்ணா இருந்தாலும் என்கிட்ட வந்து அப்படி கேட்டிருந்தா நான் சிந்துவை விட்டுட்டு கண்டிப்பா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் ஈவினிங் சிந்துவை பார்க்ல பார்த்தேன். ஆனா நான் சொல்லியிருக்கலாம். அந்த பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டே அந்த பொண்ணை பத்தி பேசும்போது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதை சிந்து கிட்ட மட்டும் சொல்றது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் வீடு தேடி வந்தேன். அடிச்சா கூட வாங்கிக்கலாம் தைரியத்தோட தான் வந்தேன். நீ பண்ணின வேலைக்கு உன்னை பாராட்டதான் தம்பி செய்யணும், உன்னை அடிக்க கூடாது. ஆமா தம்பி, நீங்க செஞ்ச செயலை வேற எந்த ஆம்பளையும் செய்ய துணிய மாட்டான். நான் கூட உங்களை தப்பா தான் ப்ரோ நினைச்சேன். ரியலி கிரேட். சிந்து எப்பவும் உங்களை பத்தி பெருமையா தான் பேசுவா. அவ பேசும்போதெல்லாம் எனக்கு பொசசிவா தான் இருக்கும். ஆனா இப்ப சொல்றேன், நீங்க நிஜமாவே ஒரு நல்ல மனுஷன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரிங்க, எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உட்காருங்க தம்பி, டீ போட்டு வரேன், குடிச்சிட்டு போலாம். இல்லங்க, பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். கேட்டதே சந்தோஷம். லாஸ்டா சிந்து கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டுமா? பேசிக்க தம்பி. சிந்து, உன்னோட நல்ல மனசுக்கு நீ நிஜமா நல்லா இருப்ப. உனக்கு கண்டிப்பா நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம என்ன மாதிரி ஒருத்தனை கூட ஏத்துக்க ரெடியா இருந்தல, உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அது என்னமோ உண்மைதான். அதுக்காக இந்த வாழ்க்கைய கஷ்டப்பட்டுலாம் நான் வாழ போறது இல்ல. இஷ்டப்பட்டு தான் நான் ஏத்துக்கிட்டேன். சந்தோஷமா வாழுவேன், அவளையும் நல்லா பார்த்துப்பேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ பண்ணணும். என்ன? எனக்கு தெரியும் நான் உன்னை நேசிச்சதை விட நீ என்ன அதிகமா நேசிச்சேன்னு. அதனால என்னை மறக்க முடியாது, வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா வீட்டுல சொல்லக்கூடாது, ஓகேயா? கண்டிப்பா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சந்தோஷமா வாழ்றேன்னா அட்லீஸ்ட் நான் காதால கேட்டா கூட எனக்கு போதும். கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சந்துரு, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்களும் ஹாப்பியா இருக்கணும், அந்த பொண்ணையும் நல்லா பார்த்துக்கணும். குழந்தை இல்லைன்னா இப்ப என்ன, அவளையே குழந்தையா நினைச்சு பார்த்துக்கோங்க. சரிம்மா, எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க தம்பி.
சரிங்க தம்பி. ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. உங்க பொண்டாட்டிய கேட்டேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். கண்டிப்பா சொல்றேன். நாங்க விசாரிச்சோம்னு சொல்லுங்க தம்பி. கண்டிப்பா சொல்றேன். போயிட்டு வரேன். நல்லா இருக்கணும் இந்த பையன்.